ஜல்லிக்கட்டு பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும். நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஹேட்ஸ் ஆஃப் டு தமிழ்நாடு யங்ஸ்டர்ஸ். இளைஞர்கள் இந்த போராட்டத்தில் இறங்குறதுனால தான் இதுக்கான தீர்வு கிடைக்கும். பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கேன். ஏன்னா பிரதமர் மோடி அவர்கள் தான் இதுக்கு ஒரு முடிவு கட்ட முடியும். பிரதமர் மோடி அவர்கள் தான் அந்த ஆர்டினன்ஸ் சொல்லுவாங்க. He has the power to pass the ordinance and அதை வச்சு தான் ஜல்லிக்கட்டு நடத்த முடியும். அதுதான் உண்மை. பிரதமர் அவர்களுக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அத்தனை இளைஞர்களோட குரல் கேட்டுட்டு இருக்காங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சென்டிமெண்ட் ஆஃப் ஜல்லிக்கட்டு பொறுத்த வரைக்கும் நான் என்றைக்குமே அதுக்கு தடையாக இருந்ததில்லை. என்றைக்குமே நான் ஆதரிக்கிறேன். ஜல்லிக்கட்டு பொறுத்த வரைக்கும் இந்த பாரம்பரிய விளையாட்டு கண்டிப்பாக நடக்கணும். ஏன்னா இது நம்ம தமிழ் கலாச்சாரம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அந்த அப்பாயின்மெண்ட் கிடைச்சதுன்னா தமிழ்நாடு இருக்கிற அத்தனை இளைஞர்கள் சார்பாக கண்டிப்பாக இது வந்து கன்வே பண்ணி டெஃபினெட்லி திஸ் வில் சி அகெயின் ஐம் சேயிங், இது வந்து பப்ளிசிட்டிக்காக இல்லை. இது வந்து இந்த ப்ரெஸ் மீட் வந்து மறுபடி இதில் பேர் வாங்குறதுக்காகவோ இதில் பப்ளிசிட்டிக்காகவோ நான் இது பண்ணலை. இந்த ஜல்லிக்கட்டு பொறுத்த வரைக்கும் நடக்கணுன்ற ஒரே அடிப்படை காரணத்துக்காக தான், இதுதான் முறை, இதுதான் செயல்பாடு, இந்த விஷயம் பண்ணாதான் நடக்கும். அதனால தான் நான் இது செய்கிறேன். கண்டிப்பாக இது ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் வரும். பீட்டானா என்னன்னு தெரியாது, பீட்டானா ஃபுல் ஃபார்ம்னு எனக்கு தெரியாது. Animal lover, yes, I agree, but I'm not a part of PETA. I'm not a member of PETA. I have never been a member of PETA. தயவு செய்து ஒரு வேண்டுகோள் பிரஸுக்கு, ப்ளீஸ் டேக் த அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃப்ரம் ஆக்டர்ஸ். எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் மறுபடி பத்திரிகையாளர்களுக்கு, இதே கண்டின்ஜென்ட், இதே ப்ரெஸ் வந்து அந்த போராட்டத்தை காட்டிடுங்க ப்ளீஸ். ஒரு வேண்டுகோள். இந்த நடக்கிற போராட்டம் தமிழ்நாடு முழுக்க நடக்குது. ஆனால் முழுமையாக வந்து அவங்க குரல் வந்து சென்ட்ரல் வரைக்கும் கேட்கணும்னா நீங்கள் தான் ஒத்துழைக்கணும் ப்ரெஸ். ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்களே, ஸ்டேட் கவர்மெண்டோட ரெப்ரசன்டேஷனை கன்சிடர் பண்ணாத சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட ஒரு நடிகர் சங்க தலைவராவோ இல்ல நடிகராவோ விஷால் நடிகர் சங்க ஒரு ஜெனரலா ஒரு விஷாலா போய் கேட்கும் போது, சாரி நடிகர் சங்க செயலாளர் விஷாலா போய் கேட்கும் போது கன்சிடர் பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? திரும்பவும் சொல்றேன், ஜல்லிக்கட்டு நடக்கும். மேபி April 14 கூட நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆர்டினன்ஸ் will be passed. I will get the appointment. சரி, இன்னைக்கு நடந்துருக்குல, மெரினா பீச்ல நடந்துட்டு இருக்கு. நீங்க ஏதாவது கலந்துக்கிறீங்களா? நேற்று கமல் சார் வந்து ஒரு விஷயம் சொன்னார். அது எல்லாருக்கும் பதிவான ஒரு விஷயம். நடிகர்கள் அத்தனை பேரும் கலந்துக்கிறாங்க. இப்போ மாணவர்களோட போராட்டத்தில் நடிகர்கள் உள்ளே போய் அவங்க வந்து லைம் லைட்டாக ஹாக் பண்ணக்கூடாது. அது என்னோட தனிப்பட்ட கருத்து. டெஃபினட்டாக கமல் சார் சொன்னது நான் உணர்றேன். ஏன்னா மாணவர்கள் உணர்வுபூர்வமாக ஒரு விஷயத்தில் நம்ம எப்பயாவது பார்த்துருக்கோமா இந்த மாதிரி ஒரு ரெவல்யூஷன், இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து ரோடுக்கு இறங்கி ஒரு பிரச்சனைக்காக இறங்கி குரல் கொடுக்குறாங்கன்னா, அதுவும் ஒற்றுமையாக எல்லாரும் ஒரு உண்ணாவிரதம், ஒரு போராட்டம்ன்றது ஒரு 2 மணி நேரம் இல்லை ஒரு 6 மணி நேரம் நடக்கலாம். ஆனால் கண்டினியூஸாக நடக்கிறது வந்து ஜல்லிக்கட்டுக்கு நடக்குதுன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங்ஸ் தட் ஹஸ் ஹேப்பன் டு தமிழ்நாடு இந்த ரீசெண்ட் இயர்ஸ். சோஷியல் மீடியா இட்ஸ் பிகம் அ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜேர்னலிசம். யார் வேணாலும் விஷாலோட ஃபோட்டோ போட்டு ஒரு தலைப்பை போட்டு விஷால் இது சொன்னா, விஷால் வந்து இந்த மாதிரி ஒரு எதிரான ஒரு விஷயம் கருத்து தெரிவிச்சான் அப்படின்னு. தெர் இஸ் நோ, அதாவது அந்த இடத்துல வந்து சொன்னாரா இல்லையான்ற ஒரு இன்வெஸ்டிகேஷன் கூட இல்லை. இப்போ நான் இத்தனை பேர் மத்தியில் நான் பேசும்போது 100% ஐ எம் ரெஸ்ட் அஷ்யூர்ட் அண்ட் யூஆர் ரெஸ்ட் அஷ்யூர்ட் தட் நான் சொல்றது தான் போய் சேரும். இப்போ இந்த நடக்கிற விஷயங்கள் போக்குறதுக்காக தான் ஐ பின் கன்வேயிங். பீட்டா சம்பந்தமாவோ இல்லை ஜல்லிக்கட்டு சம்பந்தமாவோ நிறைய விஷயங்கள் அதாவது நான் சொல்லாத விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. திரும்ப நம்ம பீட்டான்னு நம்ம சொல்ல வேணாங்க. ஏன்னா அவங்க வந்து சம்பாதிப்பாங்க இதனால. பீட்டான்னு நம்ம சொல்லவே வேணாம். நம்ம வந்து ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கான வழியை பார்ப்போம். நான் அதனால தான் வந்து ஒரு தட் இஸ் ரீசன் வை ஐ வாண்ட் டு கோ பேக் டு த ஓல்ட் சிஸ்டம் ஆஃப் கன்வேயிங் மை தாட்ஸ். எஸ், ஐ வாண்ட் டு கன்வே டு ஹவ் நான் எப்படி முன்னாடி கன்வே பண்ணணும், நேரடியாக எப்படி வந்து பத்திரிகை நண்பர்களை வந்து இப்போ சந்திச்சு நான் சொன்னனோ அதே தான் நான் இப்போ இனிமேல் நான் பண்ண போகிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு சி அ நியூஸ் விஷால் இது ரொம்ப வந்து தவறான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. எனக்கு மட்டும் இல்லை, நிறைய நடிகைகளுக்கு செலிபிரிட்டிஸ்க்கு நடந்துட்டு இருக்கு. ஹேக்கிங் பண்ணுறாங்க, அவங்க இஷ்டத்துக்கு போடுறாங்க. இப்போ அதுக்கான நேரம் இல்லை. நடிகர் சங்கம் மட்டும் இல்லைங்க, எல்லாம் இப்போ இளைஞர்கள் வந்து ஒரே ஒரு விஷயம், இன்னைக்கு வந்து ஒரு 20,000 பேர் வந்து ஒரு இடத்துல திரண்டு வராங்கன்னா ஆளுக்கு ₹1, அதே இடத்துல ஆளுக்கு ₹1 கையில் அன்னைக்கு கொடுத்தாங்கன்னா 20,000 ரூபாய் ஒரு குடும்பம் காப்பாற்றலாம்.
ஒரு விவசாயியை வந்து தற்கொலை முயற்சிக்கு பண்ண போற ஒரு விவசாயியோ இல்லை ஏற்கனவே தற்கொலை பண்ண விவசாயிக்கு வந்து அந்த குடும்பத்துக்கு கொடுக்கலாம். அதுதான் சிம்பிள். நடிகர் சங்கமோ நடிகரோ மட்டும் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எல்லாருமே பண்ணணும். இந்த விவசாயி பிரச்சனை வந்து காலகாலமா இருந்துட்டு இருக்கு. This definitely everyone including the government is taking steps. Definitely government எடுத்துட்டு இருக்காங்கன்றதுனால நம்ம எல்லாம் எடுக்க கூடாதுன்னு இல்லை. எல்லா citizens also have to have the right to help every farmer. இந்த விவசாயம் பிரச்சனை வந்து அகைன் இது வந்து பப்ளிசிட்டிக்காகவோ ஒரு விஷயத்துக்காகவோ பண்ணல. இது வந்து உணர்வுபூர்வமா ஒன்று தோணுது. விவசாயம் முக்கியன்றது எல்லாருக்கும் வந்து தெரியும். Celebrities are not born celebrities. So celebrities மட்டும் இல்ல, it is general public also will have to do their bit. இப்போ நான் வந்து ஒரு விவசாயி ஒரு டிராக்டரோட கடன் அடைக்கும் அந்த விஷயம் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிய வருது. எத்தனை பேருக்கு தெரியுது விவசாயிகள் நாட்டு மாடுக்கு போயிடுச்சு, விவசாயம் அதுதாங்க. நான் வந்து என்ன சொல்றேன், மத்தவங்களுக்கு வந்து நீங்க வந்து டொனேஷன்ஸ் எல்லாம் கொடுக்கறது, விவசாயிகளுக்கும் இந்த அனிமல் ஹஸ்பண்டரிக்கும் செய்வீங்களா? ஐ ஷுட் நாட் செஞ்சுட்டு சொல்லணும், சொல்லிட்டு செய்யக்கூடாது. அது இட்ஸ் நாட் மை ஸ்டைல். அதுக்கான ஊக்குவிக்க கண்டிப்பா தட்ஸ் வாட் ஐம் சேயிங். நான் விஷால் இப்போ பண்றான்னா விஷாலை பார்த்து ஒரு 10 பேர் பண்ணா போதும், அதான் என் சந்தோஷம். விஷால் பண்ணது இப்போ முக்கியம் இல்லை, எனக்கு பிரச்சனை இல்லை. கடன் வாங்கி கூட நான் இன்னொருத்தர் கடன் அடைப்பேன். பட் விஷால் பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் வந்து நான் உங்களை பார்த்து நான் பண்ணியிருக்கேன்னு நிறைய முறை எனக்கு சொல்லியிருக்காங்க. அதுதான் எனக்கு பெருமை. That is what I want to. It's to inspire at least the next door neighbor விஷால் பண்ணியிருக்கா, நம்மளும் பண்ணணும் அப்படின்ட்டு இறங்கி பண்ணாங்கன்னா that is something great. It is a chain activity. ஜல்லிக்கட்டு தொடர்பாக நீதிமன்றத்தில் இருக்கும்போது நான் நீதிமன்றத்துக்கு எதிராக நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. நீதிமன்றம் எதிராக நான் நீதிமன்றம் எதிராக நான் பேசல. we all have to abide by the law. அது உண்மை. not only me, every citizen. But at the same time ஒரு சென்டிமெண்ட் வந்து ஒரு விஷயம், ஒரு கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் வந்து if it can be solved by the prime minister, we can voice it out. There's nothing wrong. நான் திரும்ப அதான் சொல்றேன், it should happen in the near future. அதுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ரெப்ரசன்டேஷன் பண்ணாதான் we can get a solution to that. There's nothing. I'm not saying anything against Supreme Court. இது வந்து I'm clearing my stand, and at the same time I'm saying ஜல்லிக்கட்டு நடக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளும் இருக்கு, நடக்குது. ஜல்லிக்கட்டு நடக்கும் பிகாஸ் ஆர்டினன்ஸ். அதான் திரும்பவும் சொல்றேன், இப்போ வந்து அனிமல் ஆக்டிவிஸ்டோ இல்லை அனிமல் ரைட்ஸ் சம்மந்தப்பட்டவங்க கேஸ் போட்டிருக்காங்கன்னா டெஃபினெட்லி ஈவன் ஒரு பொதுமக்கள் கூட கேஸ் போடலாம். அது everyone have the right to fight the case in the court. There is no, it's not that இது ஒரு டெட் எண்ட், இது நடக்காதுன்ட்டு இல்லை. அதுக்கு அது ஒரு ஓப்பனிங் இருக்கு. நடிகர் சங்கம் சார்பு நடிகர் சங்கம் இஸ் நாட் கவர்மெண்ட் கைண்ட் இன்ஃபர்மேஷன். நடிகர் சங்கம் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஆல்வேஸ் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் ஆக்டர்ஸ். ஆக்டர்ஸ் ஹேவ் தேர் ஓன் ஒப்பீனியன்ஸ் அட் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் டைம். வி ஹேவ் டு ரெஸ்பெக்ட் தட். அதுதான் நான் சொல்றேன். we cannot say நீங்க வந்து நாங்க சொல்றது நீங்க கேட்கணும்னு என்னைக்குமே சொல்லக்கூடாது. அவங்களுக்குன்ட்டு தனிப்பட்ட கருத்து இருக்கு. let them voice it out. It's simple. இதுல வந்து நான் தான் சொல்றேன், இது சில பேர் இது நான் நினைக்கலாம் பப்ளிசிட்டிக்காக பேசுறாங்க, இதுக்காக பேசுறாங்கட்டு. அதெல்லாம் விட்டுருங்க. அது எதுக்கு பேசுறாங்களோ இல்லையா, குரல் கொடுக்குறாங்களே, அந்த குரலை பதிவு பண்ணுங்க. அந்த குரலை பதிவு பண்ணி அதுக்கான சொல்யூஷன் தான் நம்ம பார்க்கணும். இதனால இந்த பிரஸ் மீட்னால வந்து எனக்கு பப்ளிசிட்டிக்காக நான் வந்து உட்காந்து நான் பேசல. It is to take it forward, that's all. As again a citizen, as a resident of Tamil Nadu, ஒரு தமிழனா வந்து நான் கண்டிப்பா வந்து I have to take it forward to solution. அதுக்கு பார்க்கலாம். Let us not deviate into other topics.